ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு செப்டம்பர் 28 வந்து குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாம் எழுதுனவங்க இல்லை புதுசாக படிக்கலான்ட்டு வந்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? ஏன்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே என்ன கேள்வி இருக்குன்னா, குரூப் 4ல நிறைய அவுட் சோர்ஸ் போச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் போச்சு. ஆனால் குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு குரூப் 2 படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம குரூப் 4க்கு சிலபஸ் வைஸ் என்னதான் தரவா படிச்சிருந்தாலும் இந்த அவுட் சோர்ஸ் அது போக குரூப் 2ன்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்மளுக்கு போச்சு. ஸோ மோஸ்ட்லி 90% வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸும் அவுட் சோர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இன்கேஸ் நான் அப்படி ப்ரிப்பேர் பண்ணல, அப்போ குரூப் 2 எப்படி ஹேண்டில் பண்ணலாம், என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கட் ஆஃப் நம்ம பாஸ் பண்ண முடியுமாக்கு முன்னாடி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்துட்டு எப்படி எடுக்கிறாங்க, ஸோ அது தெரிஞ்சிச்சுனாலே நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டால் போதும் அப்படின்னு நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கட் ஆஃப். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 1:10 ரேஷியோவில் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 100 பேர் எடுக்கிறாங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா 100 பேருக்கு குரூப் 2க்கு 100 பேர் தான் வேகன்சி அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல 100 பேரை மட்டும் செலக்ட் பண்ண மாட்டாங்க, இன்டூ 10. ஓகேங்களா? சோ அப்போ 1000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 1000 பேரை செலக்ட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு என்னன்னா ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் கட் ஆஃப் சொல்றேன். இந்த 1000 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 1000 பேர்ல ப்ரிலிம்ஸ்லயே வந்து நமக்கு ரேங்க் போட மாட்டாங்க. இப்போ இந்த 1000 பேர்ல 160 எடுத்தவங்களும் இருப்பாங்க, 140 எடுத்தவங்களும் இருப்பாங்க. அப்ப 160 எடுத்தவங்களுக்கு மெயின்ஸ் நல்லா எழுதுனதுக்கு அப்புறம், மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 160 மார்க்கையும் மெயின்ஸ்ல ஆட் பண்ணி தருவாங்களான்னா அப்படி கிடையாது. இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சிச்சுனாலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா எக்ஸாம் ஹேண்டில் பண்ணலாம். சோ இது வந்துட்டு வெறும் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். நீங்க வந்துட்டு 1000 பேர்ல 160 எடுத்தவங்களும் சரி, 140 எடுத்தவங்களும் சரி, ஒன் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த செலக்ட் ஆன 1000 பேர் 160 எடுத்திருப்பாங்க, 140 எடுத்திருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் போறப்போ 160 எடுத்தவங்களும் 140 எடுத்தவங்களும் சமந்தா. ஸோ 140 எடுத்தவங்களுக்கு 160 எடுத்தவங்களுக்கு எந்த ப்ரிவிலேஜும் கிடையாது, 140 எடுத்தவங்களுக்கு எந்த டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது, ரெண்டு பேருமே சமந்தா. ஓகேங்களா? இப்ப 140 எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இப்ப நான் 140 எடுத்தவங்களை மட்டும் சினாரியோ வச்சுக்கலாம். ஓகேங்களா? 140 எடுத்திருக்காங்க, இங்க ஒருத்தர் வந்துட்டு 160 எடுத்திருக்காங்க, ரெண்டு பேருமே அந்த 1000 பேர்ல இருக்காங்க, ரெண்டு பேருமே செலக்ட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 160 எடுத்தவங்க சிலபஸ், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி குரூப் 4கே படிச்சிருப்போம். ஸோ சிலபஸ் நல்லா படிச்சிருப்பாங்க. 12th 11th 12th அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்கணும். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் அதிகமா படிச்சிருப்பாங்க. அவுட் சோர்ஸ் எக்ஸாம்ல கேட்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம குரூப் 4 வந்துச்சுன்னா, குரூப் 2 எக்ஸாம் வந்துச்சுன்னா தான் அடுத்த குரூப் 4 எப்படி கேட்பாங்க, நம்ம இவ்வளவு போராடி இருக்குமே அதுக்கு சம் எஃபர்ட் இருக்கா, அதுல ஏதாவது எஃபெக்ட் இருக்காங்கிறது தெரியறதுக்கே நம்ம குரூப் 2 எக்ஸாம் வந்தாதான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அவுட் சோர்ஸ் கேட்கறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இருக்கு. பட் 160 எடுத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு டைம் நிறைய இருந்திருக்கலாம், சிலபஸ் ஆல்ரெடி நல்லா படிச்சிருந்திருக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் சோர்ஸ்ல அதிக ஃபோக்கஸ் பண்ணி இன்கேஸ் குரூப் 2 அவுட் சோர்ஸ் கேட்கிற பட்சத்தில், கேட்கறாங்கன்னே வச்சுப்போம், கேட்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னாலும் அவங்க அதுல ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சிலபஸ்லயும் நல்லா படிச்சங்காட்டி இவங்களை விட ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்து 20 மார்க் வந்துட்டு பிங்கிறவங்க எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. இப்ப எடுத்துப்போம். இவர் என்ன பண்றாருன்னா ஆல்ரெடி படிச்ச குரூப் 4 சிலபஸ் இருக்கு இல்லையா, அதுலயும் அவுட் சோர்ஸ் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு, ஆல்ரெடி படிச்ச குரூப் 4 சிலபஸை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிட்டு அதுலயே 11th 12th கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்றாரு. டைம் இருந்தா கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறாரு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த கரண்ட் அஃபேர்ஸும் அவுட் சோர்ஸ்க்கும் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்துட்டு இது ரெண்டுமே வந்து டிஃபைன்டான இடத்துல இருந்தா கேட்கறாங்க, நம்ம சொல்லவே முடியாது. இது லிமிட்டடே கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்தா கேட்கறாங்க இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எங்க இருந்து வேணா அவங்க அவுட் சோர்ஸ் போயிட்டாங்கன்னா எங்க வேணா கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்னா எந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் வேணா சிலபஸ் கூட ரிலேட் பண்ணி கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நாட் ஸ்பெசிபிக்கான ஒரு இடத்துல இருந்து கேட்கறது கிடையாது. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, சரி இதெல்லாம் படிச்சது போக
டைம் இருந்து அவுட் சோர்ஸையும் இதையும் பார்க்கலாம் அப்படின்னு எடுக்கிறாரு. இது ஸ்பெசிஃபிக்கா இல்ல, இது கண்டிப்பா ஒரு எக்ஸாமுக்கு அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால அதை வந்துட்டு அவர் படிக்கல. ஓகேங்களா, சிலபஸ் தான் படிக்கிறாரு, சிலபஸ் படிச்சு போடுறாரு. அதுலயும் ஒரு ஒழுங்கா படிக்காதனால ஒரு 10 மார்க் கம்மியாவே வந்துருச்சுன்னே வச்சுப்போம். ஸோ அப்போ அவங்க எவ்வளவு எடுக்கிறாங்க, 140 மார்க் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு கரெக்ட் அவுட் சோர்ஸ் கேட்டு 5 மார்க் எடுத்திருந்தாலும் இவங்களும் பாஸ் தான், இவங்களும் பாஸ் தான். ஓகேங்களா, இப்போ நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலன்னா நம்ம இதுதான், நம்மளும் பாஸ் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு எப்படியா நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த எக்ஸ்பிளேஷனு. ஸோ பியும் பாஸ் தான், ஏயும் பாஸ் தான். இவர் கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் சோர்ஸ், இவருக்கு டைம் இருந்திருக்கு, படிக்கிறாரு. நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சிலபஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை எவ்வளோ தெரிஞ்ச கொஸ்டினை எவ்வளோ கரெக்டாக போட முடியுமோ அதை மட்டும் போட்டு வந்திருக்காரு. 2 பேருமே பாஸ் தானே. இப்போ மெயின்ஸ் வரப்போ இது வந்துட்டு ப்ரிலிம்ஸ் அப்படின்னா, இன்கேஸ் மெயின்ஸ் வரப்போ 2 பேருமே ஈக்குவல் தான். 2 பேரும் திருப்பி 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் சோர்ஸ் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் சோர்ஸ் படிக்கல அப்படின்னாலுமே சிலபஸை வச்சு மட்டுமே நம்ம மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு 2 பேரும் ஈக்குவல்ங்கிறது ஒரு ரீசன். இனி ஒரு ரீசன் என்னன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் சோர்ஸ் இப்போ பி படிச்சிருக்காருன்னே வச்சுப்போம். ஓகேங்களா, அவர் படிச்சதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி கேட்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சொல்றேன், கேட்டாங்க. அதனால ஒரு 160. இன்கேஸ் அவர் படிச்சதுல இருந்து கன்ஃபார்மா கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பேர் குரூப் 2 படிக்கிறீங்க இல்லையா, ஸோ நான் படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் சோர்ஸ் எக்ஸாம்ல வரும் யாருனாலுமே 100% சொல்ல முடியாது. அவர் நேரம் அதுவும் கேட்கல அப்படின்னா அவரும் படிச்சிருக்காரு, எஃபர்ட் போட்டிருக்காரு. இவரை விட இவர் வந்துட்டு பி எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆனா அவர் படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கலனாலும் அவர் போட்ட எஃபர்ட்டும் வேஸ்ட் தான். ஓகேங்களா, அப்படி பார்த்தாலும் 2 பேரும் ஈக்குவல் தான். ஸோ இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, அதுக்காக இதெல்லாம் படிக்காம போங்கன்னு நான் சொல்லல. இன்கேஸ் படிக்கலனாலும் கான்ஃபிடென்ட் விட்டுறாதீங்க, நம்மளாலையும் பாஸ் பண்ண முடியும்னு சொல்றேன். ஓகேங்களா, நமக்கு தேவை கட் ஆஃப் தான், நம்ம பாஸ் தான் ஆகணும். இப்ப எப்படி ஸ்கூல்ல படிக்கிறப்ப 100 மார்க் எடுக்கணும்னா 35 எடுத்தாலும் பாஸ் தான், 60 எடுத்தாலும் பாஸ் தான், 90 எடுத்தாலும் பாஸ் தான். அங்க ரேங்க் இருக்கு, இங்க நமக்கு ரேங்க் இல்ல. ஓகேங்களா, சோ இப்போ நீங்க 35 எடுத்தாலும் ஓகே தான், 100 மார்க் எடுத்தாலும் ஓகே தான். அடுத்த எக்ஸாம் போறப்ப 2 பேருமே 0ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். சோ அதனால நம்ம பாஸ் ஆனா போதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ எலிஜிபிலிட்டிங்கிறது முக்கியம். சோ ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படி நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நீங்க எடுக்கிற எந்த மார்க்குக்கும், கட் ஆஃப் மேல எடுக்கிற ஒரு மார்க்குக்கும் எந்த வேல்யூவும் கிடையாது. நீங்க கட் ஆஃப் மேல 10 மார்க் 20 மார்க் எடுத்தாலும் எலிஜிபிள் தான், எடுக்கலனாலும் எலிஜிபிள் தான். ஸோ என்ன சிலபஸ் படிச்சிருக்கீங்களோ, குரூப் 4க்கு என்ன படிச்சிருக்கீங்களோ அதை படிங்க. பிளஸ் எக்ஸ்ட்ராவா 11th 12th சிலபஸ் ரிலேட்டடா இருக்க எல்லா லெசனையும் கவர் பண்ண பாருங்க. அது இருந்துச்சுனாலே நம்ம குரூப் 2ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் சோர்ஸ் நான் சொன்னதுதான், ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல இருந்தா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது இல்ல நான் படிச்சிருக்கேன், அப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேனே, குரூப் 4ல கேட்டாங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், நானும் நாளையில இருந்து வந்துட்டு உங்களுக்கு அவுட் சோர்ஸ்ல கலைச்சொல்லு, அப்புறம் அந்த அகராதியில இருந்து கேட்கறது, மரபு சொல்லி, இதெல்லாமே மரபு தொடர் எல்லாமே கொடுப்பேன், கரண்ட் அஃபேர்ஸும் கொடுப்பேன். ஸோ நீங்க அதை படிச்சுக்கலாம். இன்கேஸ் அது வேஸ்டா போயிருமா, நான் படிச்சிருக்கேன் வேஸ்டா போயிருமானா அப்படி கிடையாது. படிக்காம இருக்கவங்க குரூப் 2ல பாஸ் ஆக முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில இருப்பீங்க. ஸோ அதுக்காக சொல்றேன், படிக்கலானாலும் பரவாயில்ல, சிலபஸை நல்லா படிச்சுட்டு போய் எழுதுங்க. நிறைய பேர் எப்படின்னா சிலபஸ் நல்லா படிச்சிருப்பீங்க, இன்கேஸ் எனக்கு அவுட் சோர்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்கல, ஸோ எப்படி குரூப் 2ல கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஒழுங்கா படிச்சுட்டு இருக்க சிலபஸையும் படிக்காம ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸாமே எழுதாம கிவ் அப் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, ஸோ நீங்க இது படிக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூ பண்ணி படிங்க, நமக்கு பாஸ் மார்க் போதும். இன்கேஸ் பாஸ் ஆயிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு நம்ம ஈக்குவல் எல்லாருமே, அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் எஃபர்ட் எப்படி போடணும், மெயின் சிலபஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நாளையிலேருந்து நான் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் சோர்ஸ் வீடியோஸ் யூடியூப்ல ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவோ ஒன்னொன்னா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. படிக்கலன்னு ஒரி பண்ணாதீங்க, எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு எக்ஸாம் 100% கொடுத்துட்டு வந்துருங்க. நம்ம பாஸ் ஆனோம் அப்படின்னா நமக்கு குரூப் 2ல போறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை மிஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஏன்னா குரூப் 4 போயிடுச்சு, அவுட் சோர்ஸ் கேட்டாங்க, எல்லாமே புலம்பிட்டு இருக்கிறத விட இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா, கடவுள் வந்துட்டு உங்களுக்கு குரூப் 4 வேணாம், நீ குரூப் 2க்கு தகுதியான ஆள்னு சொல்லி இருக்க கூட எழுதியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தென் பாய்.